அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கார்டனர். இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு அம்மாவும் பையனும் வந்து கார்ல வந்துட்டுருக்காங்க. பையன் வந்து சீட் பெல்ட் போடாம இருக்கான்னு சொல்லிட்டு, அம்மா பின்னாடி சீட் பெல்ட் போடலான்னு திரும்புறாங்க. அவங்க முன்னாடி பார்த்தா வந்து ஒரு போஸ்ட் கம்பத்துல வந்து மரத்த கண்டிய வந்து முட்டிர்றாங்க. இதுல அம்மாவுக்கும் பையனுக்கும் வந்து செம்ம அடி. ஹாஸ்பிட்டல்ல வந்து அம்மா வந்து கண்ண முழிச்சு பார்த்தா வந்து அவங்களோட ஒரு கால வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பையனுக்கு தலையில அடி. தலையில அடிச்சதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து செயற்கை கால் பொருத்திட்டு அவங்க வராங்க. அப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க, இவருக்கு வந்து தலையில அடிபட்டனால இவருக்கு ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது சந்தோஷம்னாலும் சிரிக்க மாட்டான், சோகம்னாலும் சிரிக்க மாட்டான். எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்து இவருக்கு வந்து இருக்காது. அப்படின்னு வந்து டாக்டர் வந்து இவர்ட்ட வந்து சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அதே ஊர்ல வந்து வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்ப 20 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பெரிய கார்டன் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கார்டன் பிளஸ் நர்சரி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவங்க வந்து கடற்கரை பக்கத்துலயே வந்திருக்காங்க. இந்த பையன் வந்து என்ன பண்ணான்னா, அங்க கார்டன பார்த்துட்டு அங்கேயே சுத்திட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆள் வந்து அங்க பீச்ல வந்து நின்னுட்டு இருக்காரு. இந்த பையன் போய் வந்து அவங்க கழுத்துல வந்து ஏதோ மருந்து மாரி என்னமோ போடுறான். போட்டதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, அங்கேயே வந்து மடிச்சு வச்சுட்டு, அந்த ஆள வந்து தூக்கிட்டு இங்க வந்து வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் வந்து அவர வந்து ஒரு குழி தோண்டி வந்து அத வந்து புதைச்சுறாரு. புதைச்சதுக்கப்புறம் வந்து மேல வந்து கார்டன் வந்து வச்சுடுறாரு. போலீஸ் வந்து இந்த கேஸ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுது. பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு எங்க போயிருப்பாரு? கடல்ல போயிருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு கடல வந்து நல்லா சுத்தி முத்திட்டு வந்து தேடுறாங்க. சுத்தி முத்தி தேடுனாலும் வந்து அவர் வந்து என்னாச்சுன்னு சொல்லி போலீஸார் வந்து கண்டே பிடிக்கிறாங்க. இன்னும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த காணாம போன அந்த ஆளோட மனைவி வந்து இங்க அந்த பையனோட அம்மா வந்து பார்க்க வராங்க. ஹீரோட அம்மா வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்து சொன்னாங்க, "என் புருஷன் இனிமே வரமாட்டான். வந்து என்னையும் என் பையனையும் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டான்ல" அப்படின்னு சொல்லி, "கண்டிப்பா அவன் திரும்ப வரமாட்டான். அப்படின்னு நீங்க சந்தோஷமா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லி வந்து அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புனதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க வந்து காசு வந்து தராங்க. அந்த காச கொண்டு போய் வந்து இந்த பையனோட அம்மா வந்து பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து திரும்ப மெக்சிகோ போய் வந்து சந்தோஷமா வாழறதுக்காண்டி வந்து வச்சிருக்காங்க. அடுத்த நாளே வந்து இவங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து வருது. ஒரு பெரிய பணக்கார அம்மா வந்து வராங்க. இது மாரி வந்து என் பையன் சாவுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து காரணமாயிட்டா. இந்த பொண்ணு தான் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க. நீங்க லைஃப்லயே இவ்வளோ நாள் அவ்வளோ பணம் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காசு வந்து அட்வான்ஸும் குடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. பையன்ட்ட வந்து அந்த டார்கெட்டோட ஃபோட்டோவும் காட்டி வந்து ஃபாலோ பண்ண வந்து சொன்னாங்க. இந்த பையன வந்து ஃபாலோ பண்ணா, அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் டீச்சரா வந்து இருக்காங்க. தெரியாத்தனமா வந்து 2 பேரும் வந்து எதர்ச்சியா வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணும்போது வந்து அந்த பையனுக்கு வந்து மயக்கம் வந்துருது. அப்புறம் 2 பேரும் வந்து காஃபி சாப்பிடுறாங்க. காஃபி சாப்பிட்டு மட்டும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் வந்து இந்த பையனும், அந்த பொண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸா ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த பொண்ண வந்து லவ் பண்ண வந்து ஆரம்பிச்சிடுறான். ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "நீ வந்து இது மாரி டார்கெட் மேல வந்து இப்படி லவ்வெல்லாம் வந்து வைக்கக்கூடாது" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இருந்தாலும் வந்து அந்த பையன் வந்து லவ் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து வீட்ல இருக்கும்போதே வந்து அவனுக்கு வந்து மயக்கம் வந்துருது. டாக்டர்ட்ட வந்து கூட்டிட்டு போய் வந்து காட்டுறாங்க. காட்டுனதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க, "இவர் உடம்புல பிரெயின்ல வந்து டியூமர் வந்து வளர்ந்துட்டுருக்கு. சீக்கிரமா வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்" அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. சரி ஓகே நாங்க சீக்கிரமாவே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து டாக்டர்ட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து வெளிய வந்துடுறாங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் வந்து, "நீ இன்னும் அந்த டார்கெட்ட ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்க? சீக்கிரமா கொல்லு" அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்றாங்க. இவன் வந்து அந்த பொண்ண வந்து லவ் பண்றனால வந்து கொல்லாம வந்து அப்படியே வச்சுட்டுருக்கான். 2 பேரும் மேட்ரு, செக்ஸ் எல்லாமே வந்து பண்ணிடுறாங்க. இப்ப அந்த பணக்கார அம்மா இந்த பொண்ண கொல்ல ஏன் சொன்னாங்கன்னா வந்து, அந்த பணக்கார அம்மாவோட பையனும் இந்த பொண்ணும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பையனும் இந்த பொண்ணு வந்து கார்ல வந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது 2 பேருக்கு நடுவுல வந்து சண்டை வந்தது. சண்டை வந்தோனே வந்து அந்த பையன் வந்து சொல்றான், "நான் இப்ப பாரு இந்த பிரிட்ஜ்லேருந்து குதிச்சுட்டேன்னு" சொல்லி ஒரு பிரிட்ஜ் மேல ஏறி நின்னு குதிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். "நீ ஒரு தேவடியா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் வந்து திட்ட வந்து ஆரம்பிச்சுட்றான். சரி நீ என்ன சொன்னாலும் வந்து என் கூட வந்து சேர மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பிரிட்ஜ்லேருந்து வெளிய வர பார்க்குறான். அப்ப இந்த பொண்ணு வந்து தள்ளி விட்டுறா. இந்த சீன வந்து யாருமே வந்து பார்க்கல. அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். ஆனா அந்த அம்மா வந்து அந்த இறந்து போன பையனோட அம்மா வந்து நெனச்சுட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு தான் வந்து நம்ம பையனுக்கு காரணம், சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் தான் உண்மை. அதனாலயே வந்து அந்த அம்மா வந்து இந்த பொண்ணு சாகணும்னு சொல்லி கொல்றதுக்காண்டி வந்து காசு வந்து குடுத்துருக்காங்க. அப்படியே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த பீச்ல ஒருத்தர் காணாம போனான். அந்த கேஸ இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த ஊர்லயே வந்து இது மாரி வந்து நெறைய பேர் வந்து காணாம போயிருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்க தெரிய வருது. இவங்க எப்போ ஊர்லேருந்து வந்தாங்களோ, அந்த சமயத்துல இருந்து ஒரு 15 வருஷமா வந்து வந்து ஒவ்வொரு ஆளா வந்து அந்த கார்டன்ல வந்து பொழச்சுட்டு இருக்கான்னு சொல்லி தெரிய வருது. கிட்டத்தட்ட 12, 13 பேர வந்து கொன்னுட்டு இருப்பாங்க, அந்த இதுக்குள்ள. மட்டுமே இல்லாம வந்து அவங்க எல்லாமே வந்து பக்கத்துல உள்ள ஏரியாவுல தான் வந்து இது காணாம போயிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து, ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன விட்டுட்டு போறதுக்காண்டி வந்து ரெடியா இருக்காங்க.
அவங்க ஃப்ரெண்டோட நிர்பந்தத்தினால. அதான் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "இது பாரு வந்து உன்ன வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. உன் கால்லாம் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப பாரு வந்து அவ பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து பார்ட்டி பண்ணியிருக்க வீடியோ வந்து காட்டுறாங்க. உடனே ஹீரோ கிளம்பி போய் அந்த கிளப்ப போய் பார்க்குறாரு. அப்ப வந்து ஹீரோ அந்த அந்த பொண்ணு வந்து வேற ஒரு ஆள வந்து அங்க வந்து கிஸ் பண்ணிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. உடனே அடுத்த நாள் அவங்க அம்மாவோட அறிவுரைப்படி அந்த பொண்ண கொல்றதுக்காண்டி வந்து இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துட்டு வந்து கிளம்பி அந்த பொண்ண மீட் பண்றதுக்காண்டி அங்க போறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து இவங்கள பார்த்துட்டு வந்து சொல்றா, "சாரி நான் உன்ன அவாய்ட் பண்ணியிருக்க கூடாது. நான் வந்து தெரியாம உன்ன அவாய்ட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு" சொல்லிட்டு திரும்ப வந்து மேட்டர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. போலீஸ்காரங்க வந்து இவங்க ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இவர் தான் கொலைக்காரன்னு சொல்லிட்டு. இப்ப இன்னைக்கு வந்து இவர வந்து கொலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்காரங்க வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஹீரோவோட அந்த கார்டனுக்கு வந்து போய் வந்து இது பண்றாங்க. அங்க போய் இது பண்ணா வந்து அ அ ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து அங்க போய் பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அம்மா கூட வந்து சண்டை போட்டு வந்து நம்ம ஹீரோயின் கூடயே வந்து வந்து தங்க ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றார்னா வந்து இந்த பணக்கார அந்த பொம்பளை இருக்கனால தான பிரச்சனை. அந்த பொம்பளையும் வந்து முடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய வந்து கொன்னுடுறாரு நம்ம ஹீரோ. அந்த பொம்பளைய வந்து கொன்னு, அந்த பொம்பளையோட பாடிய கொண்டாந்து வந்து கார்டன்ல வந்து புதைச்சுடுறாரு. அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் நகை, பணத்தையும் வந்து அள்ளிட்டு வந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட கொல்றதுக்காண்டி வந்து ஒரு ஆள வந்து செட் பண்றாங்க. செட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா வந்து, இவரும் வந்து அந்த ஹீரோயின் வந்து பீச்சுக்கு போறப்போ மண்டையிலேயே அடிச்சு வந்து கடத்தி வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்து கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது, ஹீரோயின் வந்து அந்த ஆளையே வந்து கொன்னுடுறா. உடனே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபோன் பண்றா. இது மாரி வந்து நான் இது மாரி ஒருத்தன கொன்னுட்டேன். இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. உடனே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ போறாரு. இந்த ஆள செட் பண்ணது யாருன்னு தெரியுமா? உன் அம்மா தான். ஏன்னா வந்து அவங்க அம்மாவோட நம்பர் வந்து இந்த ஆளோட ஃபோன்ல வந்து இருந்தது அப்படின்னு வந்து இவ வந்து சொல்றா. இந்த ஆள கொன்னுட்டேனே நான் இப்போ போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுமே என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அத பத்தி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார வந்து ஆக்சிடென்ட் ஆன மாரி வந்து ஹீரோ வந்து செட் பண்ணிடுறாரு. செட் பண்ணும்போது அந்த கார்ல வந்து அந்த பணக்கார பொம்பளையோட நகை, பணம் எல்லாத்தையும் வந்து வச்சு அந்த கார வந்து ஆக்சிடென்ட் ஆன மாரி வந்துடுறாரு. போலீஸ்காரங்க வந்து இவன் தான் இத்தன நாளா வந்து இந்த ஊர்ல வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி நெனச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து தன்னோட ரூமுக்கு வந்து போயிடுறா. ஹீரோ வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து வந்துடுறா. ஹீரோயின் வந்து இனிமே இந்த ஊர்ல வந்து நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து போயிடுறா. அம்மா கூட வந்து சண்டை போட்டு "பணத்துக்காண்டி தானேம்மா இதெல்லாம் பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து மெக்சிகோ போனோம். நீ வந்து மெக்சிகோ போ, இந்தா உனக்கு தேவையான பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் கொண்டு போய் வந்து குடுக்குறாரு. உடனே இவர் கார்கிட்ட போறாரு. பின்னாடியே வந்து இவங்க அம்மா வந்து மண்டையில வந்து அடிச்சுடுறாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து பிரெயின் டியூமர் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் லவ் பண்றனால, பிரெயின் ஆப்ரேஷனுக்கு வந்து டாக்டர்ட்ட சொல்லி வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணி அவன வந்து படுக்க வச்சுருவாங்க. இதனாலேயே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கோவம். ஏன்னா வந்து அவன் பர்மிஷன் இல்லாம வந்து அவனுக்கு வந்து பிரெயின் டியூமர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கோவமா வந்திருக்காரு. அதனால வந்து அம்மா கூட பேசாம வந்து கார்டனே வந்து தன்னோட பொறுப்ப வந்து பார்த்துட்டுருக்காரு. ஏன்னா வந்து அவருக்கு கார்டனிங் தான் பிடிக்கும். அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வேற விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவும் கொஞ்சம் வருத்தத்திலே வந்து இருந்துட்டுருப்பாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து கார்டன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்க வந்து வருவாங்க. "நீ எங்க காணாம போயிட்ட? உன்ன நான் எல்லா இடத்துலயும் தேடினேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "எனக்கு உன் மூலமா ஒரு ஹெல்ப் வேணும். ஒரு ஆள வந்து கொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. இதோட இந்த கார்டனர் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.